நாங்க நாளைக்கு இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அபியையும் சஞ்சீவியும் கண்டிப்பா ஒண்ணு சேர்த்து வச்சிருவோம். இது நாங்க எங்க ஃப்ரெண்ட் அபிக்காக செய்யறோம். நீங்க சொல்ற மாதிரி நடந்துருச்சுன்னா எனக்கு அதுவே போதுமா? அண்ணா, சஞ்சீவியா அபிய வெறுக்கிறாருன்னு எங்க கிட்ட சொல்லுங்க. சொல்றேம்மா. என் தங்கச்சி கதையை கேட்டா கல் நெஞ்சுக்காரனும் கரைஞ்சிருவான். அப்படி இப்படின்னு மேரேஜுக்கு முதல் நாளும் வந்துருச்சு. அப்படி இருந்தும் உன்ன மாதிரி ஒரு கேரக்டர் நான் லவ் பண்ணதுக்கு ஒரே காரணம் என் அக்கா மட்டும்தான். அவ கூட உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னுதான் இதெல்லாத்தையுமே பண்ண. நீ கோவக்காரன் தான். நான் எவ்வளவு சொல்றேன், நான் சொல்ற எதையுமே மரமண்டையில ஏத்துக்காம சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க. நீ ஒரு மோசமான கோவக்காரன் தான். நீ என்ன அம்மான்னு கூப்பிடுறது உண்மையா இருந்தா அபி கழுத்துல தாலி கட்ட. கெட்டி மேடம், கெட்டி மேடம். ஆனா அவளோட சொந்த அக்காவே அவளுக்கு எதிரி அமைஞ்சிட்டாமா. ஆனா தங்கச்சி அவங்க அக்காவை விட்டு கொடுக்கவே இல்லை. தான் அக்கா தான் எல்லாம், மற்றவங்க எல்லாரும் அவங்களுக்கு அடுத்துதான் நினைச்சா. அவளோட இந்த நினைப்பே அவளுக்கு எதிரியா அமைஞ்சு போச்சு. மாப்பிள்ள தங்கச்சி வெறுக்கிறதுக்கும் அதுதான் காரணமாயிடுச்சு. அனு இறந்ததுக்கு அப்புறமாவது எல்லாம் சரியாயிடும், மாப்பிள்ளையும் தங்கச்சும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு நினைச்சோம். ஆனா அதுவும் நடக்கல. அந்த ஸ்ரீஜாவும் சிந்துவும் சேர்ந்துகிட்டு என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கிறதையே தன்னோட லட்சியமா வச்சுட்டு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காரு. கெடுக்காம விடுவோம் அடினாங்க, கண்டிப்பா கெடுப்போம். இவ்ளோ கஷ்டங்களையும் மனசுல வச்சுக்கிட்டு அப்படி நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு எங்க கிட்ட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கால. அபி சஞ்சீவ் கூட எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டானோ அதே லைஃப அபி சஞ்சீவ் கூட வாழணும். நாம அவளை வாழ வைக்கணும். கரெக்டா சொன்னமா, நாம அவங்கள வாழ வைக்கணும். அபியையும் சஞ்சீவையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக கூட்டம் சேர்க்கறாங்க. என்ன கூட்டம் சேர்த்தாலும் இவங்க எல்லாரையும் நான் ஒரே ஆள நின்னு சமாளிப்பேன். நான் ஒருத்தி இருக்கிற வரைக்கும் அந்த அபியும் சஞ்சீவும் என்னைக்குமே ஒண்ணு சேர முடியாது. நான் விடவும் மாட்டேன். அபிக்கும் சஞ்சீவ்க்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்போது பாம்பு வந்துருச்சாமே, அது உண்மையா சீதாமா? ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னா? காளி அண்ணதான். நினைச்சேன் அந்த ஓட்டவாய் தான் இதெல்லாம் சொல்லுவான்னு. ஜோசியர் எல்லாம் வர வச்சு நாள் குறிச்சு எல்லாம் சரி பண்ணிதான் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். எல்லாம் சரி பண்ணியும் அபசகுணம் மாதிரி சாந்தி முகூர்த்தம் நடக்கிற ரூம்ல பாம்பு வந்துருச்சு. சாந்தி முகூர்த்தம் நின்னு போச்சு. அப்போ அபிக்கு 2 ஃபர்ஸ்ட் நைட் அப்படிதானே? அப்போ அபிக்கும் சஞ்சீவ்க்கும் திரும்ப ஃபர்ஸ்ட் நைட் எப்போ சீதாமா வச்சீங்க? என்ன சீதாமா சைலண்ட் ஆயிட்டீங்க? சொல்லுங்க, அபிக்கு திரும்பவும் எப்ப ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சு? அதுக்கப்புறம் அபிக்கும் சஞ்சீவுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணலமா. ஏன்? ஏய் சும்மா ரெடி. அத போய் துருவி துருவி கேட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட் நடக்காம இருக்கிறதுக்கு வேற ஏதாவது பெரிய ரீசன் இருக்கும். அப்ப நாங்க வரோம் சீதாமா. வா. கரெக்டா கீ கொடுத்தாச்சு. இனி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான ஒர்க் தானா நடக்கும். வா. நான் எப்படி இதை மறந்தேன்? இந்த 2 சின்ன பொண்ணுங்களும் யோசிச்ச விஷயத்த நான் எப்படி யோசிக்காம விட்டேன்? பெரிய தப்பு பண்ணிட்டேன். இது உடனே சரி பண்ணணும்.
வெளிப்படையா இத பத்தி பேச உனக்கு சங்கடமா இருக்கும்னு எனக்கு புரியுது. இதுல சிகப்பு மஞ்சள் பூக்கள் இருக்கு. சிகப்பை எடுத்தா நீயும் சஞ்சீவும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு அர்த்தம். மஞ்சள் எடுத்தா இன்னும் உங்களுக்குள்ள தாம்பத்தியம் நடக்கலன்னு அர்த்தம். சீக்கிரம் சைன் பண்ணுங்க மேடம். நமக்கு டைவர்ஸ் கிடைச்சு லீகலா பிரிகிற வரைக்கும் எங்க அம்மாக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். பூவை எடுமா. இது வரைக்கும் கேட்கலேன்னு வருத்தப்பட்டேன். இப்பயாச்சும் கேட்டேன்னு சந்தோஷப்படுறேன். இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். நாம துளசியும் தென்றலையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் ஸ்ரீஜா. பெருசா எதுவும் பிளான் போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். கடைசியில சீதாவை வச்சு காய நகர்த்திட்டாங்க. சஞ்சீவுக்கும் அபிக்கும் திரும்பவும் ஃபர்ஸ்ட் நைட் நடத்த நாள் குறிக்கிறதுக்கு ஜோசியக்காரனை கூப்பிட்டிருக்காங்க. ஸ்ரீஜா, அபியும் சஞ்சீவும் மட்டும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், நம்ம கதை க்ளோஸ். நாம 2 பேரும் ராணி மாதிரி இருக்கிற இந்த வீட்ல பிச்சைக்காரங்களாயிடுவோம். அதை ஏன் சொல்றேன்னா, உன் புருஷன் சந்தோஷ் இப்பவே நம்ம 2 பேரையும் மதிக்கிறது கிடையாது. அபியும் சஞ்சீவும் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, இன்னும் சுத்தம். என்ன போன தடவை மாதிரியே இந்த தடவையும் ஃபர்ஸ்ட் நைட்டை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்றீங்களா? என்ன சந்தோஷ், எங்களை போய் இப்படி நினைச்சிட்டு? பாம்பு பல்ல இருந்து என்னைக்கும் தேன் வராது, விஷம்தான் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால என்கிட்ட இப்படி எல்லாம் நடிக்காதீங்க அத்தை. நான் இப்ப எதுக்கு வந்தேன்னா, அபிக்கும் சஞ்சீவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க விடாம நீங்க கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்க போறது இல்லைன்னு உங்களுக்கு சொல்லிட்டு போக தான் இங்க வந்தேன். நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் 2 பேரும் சேர்ந்து சஞ்சீவையும் அபியும் பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணீங்கன்னு வைங்க, அம்மாவும் மகளும் 2 பேருக்கும் அவ்வளவுதான், பார்த்துக்கோங்க. சித்து போன் பண்றான். ஹலோ, என்னாச்சு தென்றல்? எல்லாமே பண்ணியாச்சு. ஆனா அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா? என்ன நீ? நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டைய போட்டு பிச்சிட்டு இருக்கோம், நீ இப்படி பேசிட்டு இருக்க? எந்த ஜோசியர் இன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட் வைக்க சொல்ல ஒத்துக்குவாரு? அவங்களாம் தானா ஒத்துக்க மாட்டாங்க, நாம தான் ஒத்துக்க வைக்கணும். சரி, எனக்கு ஷோக்கு டைம் ஆயிடுச்சு, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு 10,000 எடுத்துட்டு போய் அந்த ஜோசியக்காரனை பார்த்து பணத்தை கொடுத்து மேட்டர் சொல்லுங்க. இன்னைக்கு நைட்டே ஃபர்ஸ்ட் நைட் நடந்தாகணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க வீட்டுக்கு வந்து நாள் குறிச்சு கொடுக்கணும்னு சொல்லுங்க. ஜோசியக்கார் தானா ஒத்துக்குவார். நான் போன் வைக்கிறேன். சித்து என்னடி சொன்னா? பணத்தை கொடுத்து ஜோசியக்காரரை கரெக்ட் பண்ண சொல்றான். நல்ல ஐடியாவா இருக்கே. இங்க பாருங்க தங்கச்சிங்களா, அக்கா எப்படியும் என்னதான் போய் அந்த ஜோசியக்காரனை வீட்டுக்கு கூட்டுவான்னு சொல்லும். நான் கூட்டு வரும்போதே பணத்தை கொடுத்து பேசி கரெக்ட் பண்ணிடுறேன்.
என்ன சருதானே? நான் வரேன். யாரோட இருக்கும்? கார்ல வந்தாங்கல்ல அவங்களாதான் இருக்கும். இரு நான் போய் பாத்துட்டு வரேன். நீ போவாத. ஐயர் கையை கால கட்டு. நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். ஏய் சத்தம் போட்ட உனக்கு கொன்றுவேன். உங்களுக்கு யார் வேணும்? ஜோதிடர் விஸ்வநாத சாஸ்திரி வீடு தானே இது? ஆமா எங்க அப்பா தான். நீங்க யாரு? எங்க வீட்டுக்கு ஜோசியம் பார்க்க உங்க அப்பாவை இன்னைக்கு புக் பண்ணிருந்தோம். அதான் அவரை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஐயோ அப்படியா? எங்க அப்பாவோட ரிலேஷன் செத்துட்டாங்க. இப்பதான் கும்பகோணம் கிளம்பி போயிட்டு இருக்காரு. அப்படியா? ஆமா கிளம்புங்க. ஜோசியர் வேற ஊர்ல இல்ல. நம்ம போட்ட பிளான்லாம் வேற சொதப்பிடுச்சே. இப்ப என்ன பண்றது? சரி, தண்டல் தங்கச்சி கால் பண்ணி ஐயர் ஊர்ல இல்லன்ற விஷயத்த சொல்லிடுவோம். ஏய் ஐயரை நம்ம விட்டோம் அப்புறம் நமக்கு ரிஸ்க். அதனால ஐயரை அப்படியே பின்னாடி பக்கம் கூட்டிட்டு போயிடலாம். வாடா. ஏய் வாடா. அண்ணன் தான் ஃபோன் பண்றாரு. ஹலோ அண்ணா, என்னாச்சுண்ணா? பணத்தை வாங்கிட்டு நம்ம பிளான ஒத்துக்கிட்டாரா? இல்லம்மா, விஸ்வநாத ஐயரோட ரிலேஷன் இறந்துட்டாருன்னு அவரை பார்க்க கும்பகோணம் போயிட்டாராம். சவுண்ட் தான் விட்டா. ஏய் அவன் இங்க தான்டா இருக்கான். எங்கேயும் போட. ஒரு நிமிஷம் போட்ட நம்ம பிளானே சொதப்பிடுச்சுமா. ஐயோ ஐயோ, இப்ப ஜோசியருக்கு என்ன பண்றது? உனக்கு முதல்ல கால் பண்ணி ஒருத்தன் ஐடியா கொடுத்தான்லாமா, அவனுக்கு கால் பண்ணி ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேளுமா. ஏற ஆட்டோல. ஏய் ஏய் ஏற சத்தம் போட்டா சுருபிடுவேன். ஏற ஏற சீக்கிரம் ஏற. ஆட்டோ சீக்கிரம் ஏற. நீங்க இப்படியே லைன்லயே இருங்க. சரிம்மா. சொல்லுங்க தென்றல். ஜோசியர் இப்ப ஊர்ல இல்ல. இன்னைக்குள்ள அபிக்கும் சஞ்சீவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடத்தியே ஆகணும். ஆனா என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒருத்தரை புடிச்சு அவர்கிட்ட ஒரு 5000 ரூபாய் பணத்தை கொடுத்து ஜோசியர் கிட்ட போட வச்சு அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நீங்க நினைச்சதெல்லாம் சொல்ல வைங்க. அவ்வளவுதான், ப்ராப்ளம் சால்வ். சம ஐடியா தான். இப்ப நம்ம யார ஜோசியரா கூட்டு போய் அக்கா முன்னாடி நிப்பாட்டுறது? அண்ணா, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்கண்ணா. காசே வாங்காம ஜோசியரா நடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஆள் இருக்காங்க. ஆமா, காசு கூட வாங்காம ஜோசியரா நடிக்க வர்றானா? யாருங்க அந்த கேன? அது நீதான். என்னது? தென்றல், அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில வரம் கொடுத்தவன் தலையில கை வைக்கிறீங்க பாத்தீங்களா? இது பாரு, இப்ப எனக்கு வேற வழியே தெரியல. ப்ளீஸ் ஜோசியரா நடிக்க ஒத்துக்கோயேன். ப்ளீஸ் சித்து. சரி, உங்களுக்காக ஓகே. நான் என் கெட்டப் மாத்திட்டு ரெடியா இருக்கேன். காத்தால ஆத்துல வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோங்க. சரி தம்பி, நீ ரெடியாரு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி ஓய், சீக்கிரம் வந்துருங்க. ஜோசியக்காரனா வேஷம் போட்டுட்டு வந்தானே அவன்தான். துளசி தென்றல் குரூப்ல எக்ஸிக்யூட் பண்ற எல்லா பிளானுக்கும் அவன் தான் மாஸ்டர் மைண்ட். அவங்க இப்ப என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதுக்கு முன்னாடி அபிக்கும் சஞ்சீவுக்கும் நடுவுல ரொமான்ஸ் நடக்கணுமா? ஏன்னா சஞ்சீவ் அபி மேல கோவமா இருக்கான்ல. அப்படியே அபியும் சஞ்சீவும் ரூம்குள்ள போனாலும் அவங்க 2 பேருக்குள்ள எதுவும் நடக்காதுல்ல. அதுக்கு அபி கையில டீ கொடுத்து சஞ்சீவுக்கு கொடுக்க அனுப்ப போறாங்க. அப்போ தரையில எண்ணெய ஊத்தி விட்டு அந்த எண்ணெயில வழுக்கி சஞ்சீவ் மேல விழ வைக்க பிளான் பண்றாங்க. ஏதோ படத்துல வர சீன் மாதிரி பிளான் பண்றாங்க. இப்படி எல்லாம் பண்ணா சஞ்சீவ்க்கு அபி மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருமா? லூசுங்க லூசுங்க. படத்துல வர சீன் தாமா, ஆனா ஒர்க் அவுட் ஆகுற சீன். என்ன ஸ்ரீஜா சொல்ற? ஆமாமா, சஞ்சீவ்க்கு அபி மேல இருக்கிறது வெறுப்பு இல்ல, ஜஸ்ட் கோவம் தான். அந்த கோவம் புகஞ்சிட்டு இருக்க சாம்பல் மாதிரி, ரொம்ப வீக் ஆனது. எப்போ வேணாலும் அணையலாம். அதுவும் அபி சஞ்சீவ தொட்டா போதும், உடனே அணைஞ்சு போயிடும். நாம இப்பதான் ரொம்ப உஷாரா இருக்கணும். அதனால நீ என்ன பண்ற,
சஞ்சீவ் மேல அபி டீயை கொட்டுறதுக்கு முன்னாடி நீ அபிகிட்ட இருக்க டீயை கீழே தட்டிடு. அபி வழிக்கு விழுந்ததானே ரொமான்ஸ் நடக்கும். சரி ஸ்ரீஜா. நானே ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நிறுத்தலான்னு டென்ஷனா இருக்கேன். இதுல டீயை வேற கொட்டி விட்டாங்க. ச்சே, எல்லாம் தேவையில்லாதான் வந்து. சஞ்சீவ், நான் ஹெல்ப் பண்ணட்டா? இல்ல வேணாம், நான் பாத்துக்கிறேன். நீ ஒண்ணும் பண்ண. நீ இரு, நான் ஹெல்ப் பண்றேன். இல்ல அபி, விடு, நான் பாத்துக்கிறேன். இல்ல பரவாயில்ல சஞ்சீவ், இரு. அபி ஒரு நிமிஷம் இரு. நான் ஷர்ட்டே மாத்திக்கிறேன். குளிச்சிட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. எப்படி நிறுத்தலான்னு டென்ஷன்ல இருக்கேன். இல்ல டீயை வேற கொட்டி விட்டுட்டு. கடவுளே, சஞ்சீவ், 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 இங்க என்ன பண்ற? இல்ல சஞ்சீவ், நீ ஃபேன் ஸ்விட்ச் போடும்போது கரண்ட் ஷாக் அடிச்சு வாங்கி விழுந்துட்ட. நானும் கை கால் எல்லாம் தேய்ச்சி விட்டு பார்த்தேன். ஆனா நீ எழுந்திருக்கல. ஹார்ட் பீட் செக் பண்ணப்போ அது நின்னுட்ட மாதிரி இருந்துச்சு. அதான் நான் மூச்சு கொடுத்து உன் ஹார்ட் பீட்டை துடிக்க வைக்கணும்னு மூச்சு கொடுத்தேன். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஸ்கூல்ல படிக்கும்போது ஸ்கவுட்ல சொல்லி கொடுத்திருக்காங்க. சஞ்சீவ், எதுவும் பேசாம கொஞ்ச நேரம் இருக்கியா? தலை வர வலிக்கும். இன்னும் உனக்கு தலைவலி சரியாகலையா?
என்னது இந்த லிப்ஸ்டிக் எப்படி வந்தது? இவதான் ஏதாவது பண்ணி விட்டுருப்பாளோ? எப்படி உன் சாரியில நெருப்பு பிடிச்சது? தெரியல சஞ்சீவ். நான் கேண்டில் எடுத்துட்டு வரும்போது திடீர்னு என் சாரியில நெருப்பு பிடிச்சிருச்சு. திடீர்னு எப்படி சாரியில நெருப்பு பிடிக்கும்? ஏதோ பவுடர் மாதிரி இருக்கு. சாரி மேல ஏதோ கெமிக்கலை தடவிருக்காங்க. அதான் சாரியில தீப்பிடிச்சது. எனக்கு தெரியும், இது கண்டிப்பா அந்த ஸ்ரீஜாவோட வேலையா தான் இருக்கும். எப்படி சஞ்சீவ் சொல்ற? இன்னும் உன்னை கொலை பண்ற அளவுக்கு இந்த வீட்டுல யார் எதிரி இருக்கா? ஏதாவது வேண்டாம் சஞ்சீவ், அந்த விஷயத்தை இதோடு விட்டுரு. நீ எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா அபி? இன்னும் கொல்ல பார்த்தவளுக்கு போய் இறக்கப்படுற. அந்த ஸ்ரீஜா அங்க சுத்தி இங்க சுத்தி இப்போ உன்னை கொல்ற அளவுக்கு துணிச்சிட்டா. இன்னும் இதுக்கப்புறமும் அவளை சும்மா விட்டுற சொல்றியா? இங்க பாரு சஞ்சீவ், நீ இப்ப போய் கேட்டா மட்டும் ஸ்ரீஜா என் புடவையில கெமிக்கலை தடவுனத ஒத்துக்க போறாளா என்ன? நான் இதை பண்ணவே இல்ல, என் மேல அநியாயமா பழி போடுறீங்கன்னு சாதிப்பா. ஸ்ரீஜா குற்றத்தை ஒத்துக்கிறாளா இல்லையாங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவ பண்ண வேலைக்கு அவளை ஏன் கையால அடிச்சு கொண்டாதான் என் ஆத்திரம். சும்மா ரபீஸ் இரு. வேண்டாம் சஞ்சீவ் ப்ளீஸ். நான் இப்ப உன்னை கோவப்பட வேண்டான்னு சொல்றது ஸ்ரீஜா மேல இறக்கப்பட்டு இல்ல, அத்தைக்காக. என்ன சொல்ற நீ? ஆமா சஞ்சீவ், நீ இப்ப போய் ஸ்ரீஜா கிட்ட சண்டை போட்டா அது வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். எல்லாரும் நடந்து முடிஞ்சிரும்னு நம்பிட்டு இருக்கிற நம்ம ஃபர்ஸ்ட் நைட் திரும்பவும் நின்னு போயிடும். அத்தை பாம்பு வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நைட் நின்னு போனதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இன்னைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் திரும்ப நின்னு போனது தெரிஞ்சா அத்தையால தாங்க முடியாது சஞ்சீவ். ரொம்ப மனசு உடைஞ்சிருவாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் துளசியும் தென்றலும் எனக்காக நம்ம ஒண்ணு சேர்ந்துட மாட்டோமான்னு இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நைட் நின்னு போனா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல. ஒரு கெட்டவளை தண்டிக்க இத்தனை நல்லவங்களை நம்ம கஷ்டப்படுத்தணுமா? அதனாலதான் சொல்றேன் சஞ்சீவ், கதவை திறக்க வேண்டாம். இந்த பிரச்சனையை இதோட விட்டுறலாம். நீ வேணா உன் அத்தைக்காகவும் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் ஸ்ரீஜாவை மன்னிச்சு விடலாம். ஆனா நான் அவளை விட மாட்டேன் அபி. அவ பண்ணதுக்கான தண்டனை அவளுக்கு கிடைச்சே ஆகும். என்ன ஸ்ரீஜா
ஸ்ரீஜா போன கரண்ட் உடனே வந்துருச்சு எப்படி? ஏதோ லூஸ் கனெக்ஷன் போல அதான் போயிடுச்சு. அந்த ஆபி உடவை எரிஞ்சு சாகர சத்தத்தை காதால கேட்கலான்னு பார்த்தா இவ்வளவு டைம் ஆகுதே. ஒருவேளை நெருப்பு பிடிச்சிச்சா இல்லையாடி? அபி இன்னைக்கு சாகுறதுன்னு முடிவாயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் லேட்டா தான் சாகட்டுமே, கொஞ்சம் பொறுமையா இருமா. ஸ்ரீஜா அங்க பாரு. என்னால முடியாதுங்கிறமா 10 மாசம் சுமந்து பெற்றா அம்மாடினா முடியாது போமா. உயிரோட விளையாடாதே. நான் கதவு திறந்தேனா அந்த நெருப்பு மறுபடியும் உள்ள வந்துரும். ஸ்ரீஜா தொடடி தொடடி. ஐயோ ஸ்ரீஜா சொன்னா கேளு. கதவை தர. கதவை தரடி. எல்லாம் என் பொண்ணாடி. நெருப்பு கூட என்ன போட்டு விட்டுட்டு நீ மட்டும் உள்ள வந்துட்டியடி. டோரை திறந்தா அந்த நெருப்பு மறுபடியும் உள்ள வந்துரும். எனக்கு உன் உயிரை விட என் உயிர் தான் ரொம்ப முக்கியம். ஆமா, இந்த நெருப்பு எங்க இருந்து தான் வந்திருக்கும்? எங்க இருந்து வந்திருக்குமா? இன்னுமாடி உனக்கு புரியல? நாம அபிய கொல்ல நினைச்சதுக்காக அந்த அனு நம்ம மேல நெருப்பை ஏவி விட்டுருக்கா. ஆமா, பேரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆண்டாள் ஹஸ்பண்ட் அருணாச்சலம். ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் நல்லா சாப்பிடு. தேங்க்ஸ் ஆண்டி. மாதவி ஐஸ்கிரீம் நிறைய வச்சியா இல்லையா? சாப்பிட்டு மறுபடியும் கேட்பேன். செம்ம காமெடி. பாட்டி எப்படி சொன்னாங்க? என்னது பெட் சினிமாவான்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்கன்ற பேர்ல இந்த குரங்குகளை கூட்டிட்டு வந்து எனக்கு கிண்டல் பண்ண வைக்கிறியா? ஜாலியா உட்காந்து ஐஸ்கிரீம் வேற சாப்பிட்டு இருக்க. இருடி, உன்னை இதுங்க முன்னாடி இப்பவே என் காலை பிடிக்க வைக்கிறேன். சூப்பரா இருக்குல்ல? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஐயோ, என் பொண்டாட்டி குரல் என்னாச்சு? அடால் அடால் என்னாச்சு? என்னாச்சுமா? என்னாச்சுமா? ஐயோ தாங்க முடியலையே. பாத்து பாத்து. என்னாச்சாமா? ஐயோ அம்மா என்னால முடியல. பாத்து 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 புடிங்க. அம்மா கெட்டியா புடிங்க. என்னாச்சு வேண்டாம்? மெதுவா பாட்டி. என்னாச்சு தெரியலையே. மெதுவா போங்க. ஐயோ பாத்து கூட்டிட்டு போங்க. பாத்து பாட்டி. மெதுவா மெதுவா. பயப்படாதீங்க. தென்றல் அங்க தைல இருக்கு, கொஞ்சம் ஒண்ணு இல்ல அத்தை. சரியா அத்தை, ஒரு நிமிஷம் நாங்க அத்தை. ஒரு நிமிஷம் இருங்க அத்தை. அந்த தென்பிள்ளைய காலை பிடிக்க வைக்கலான்னு பார்த்தா ஓவர் ஆக்ட் பண்ணி இந்த மாதவி சொதப்பிக்கிட்டு இருக்காளே. ஏய் மாதவி, ஒழுங்கா தைலம் கூட தேய்க்க தெரியாதா உனக்கு? நீ தேய்க்க வேணாம். நீ முதல்ல எந்திரி.
தென்றல கூப்பிடு. தென்றல், நீ தேய்ச்சி விடுமா. வலி வாமா, தாங்க. வா. உட்காருமா. ரொம்ப வலிக்கும்ல, அதான் தைலம் தடவா. ஆண்டாள், சரியாயிடும் சரியாயிடும். ரொம்ப வலி போல. அப்படிதாம்மா, நல்லா தேய்மா. அப்பா, தென்றல பாத்தியா இப்படி தைலம் தேய்ச்சி விடுறான்னு. நீயும் இருக்கியே, ஒன்னுக்கும் உதவாதது. மாதவி, அம்மா வழியில திட்டாங்க, எதையும் மனசுல வச்சுக்காத. உனக்கு ஆகாஷுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கடைசி வரைக்கும் இதே மாதிரி என் காலடியில் தானே கிடக்க போற. உன் ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து நக்கல் பண்றியா? அப்படிதாம்மா, அப்படிதான். அபி, இந்த பாட்டிக்கு சுளுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. தென்றல காலை பிடிக்க வைக்கிறதுக்காக சுளுக்குன்னு டிராமா பண்ணிட்டு இருக்கு பாரு. ஆமா ஆமா, இது மூலமா தென்றல் தான் காலடியில தான்னு சொல்லாம சொல்லுது கிழவி. எவ்வளவு அல்ப புத்தியா இருக்கு. சுளுக்குன்னு டிராமா பண்ற இந்த பாட்டிக்கு நம்ம நிஜமாவே சுளுக்கு எடுத்து விட்டுட்டா அப்படின்ற. அப்ப தாராளமா சுளுக்கு எடுத்துடலாம். தென்றல், நீ எழுந்திரி. ஏன்? பாட்டிக்கு பிடிச்சிருக்கிறது சாதாரண சுளுக்கு இல்ல, இது ஒரு ஸ்பெஷல் சுளுக்கு. இந்த சுளுக்கு எப்படி எடுக்கணுங்கிற வித்த எனக்கும் அபிக்கும் நல்லாவே தெரியும். என்னடி சொல்ற? உங்களுக்கு எப்படி சுளுக்கு எடுக்க தெரியும்? நாங்க 2 பேரும் ஒரு 6 மாசம் டாங்லிங்கிற சைனீஸ் மசாஜ் சென்டர்ல ஒர்க் பண்ணது உனக்கு தெரியாதுல்ல? நீங்க மசாஜ் சென்டர்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு எல்லா சுளுக்கும் எடுக்க தெரியுமா? சரி, அப்போ நீங்களே எடுத்து விடுங்க. ஏய், நீங்க நிஜமாவே மசாஜ் சென்டர்ல வேலை செஞ்சீங்களா? ஆமா பாட்டி, எங்களுக்கு எல்லா மசாஜும் தெரியும். தாய் மசாஜ், ஸ்வீடிஷ் மசாஜ், ஆயுர்வேதிக் மசாஜ், ஹாட் ஆயில் மசாஜ், ஸ்டோன் மசாஜ், இப்படி எங்களுக்கு நிறைய மசாஜ் தெரியும். வாங்க வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். சரி. அப்புறம் என்னாச்சு? அட, என்ன ப்ரோ இப்படி இருக்கீங்க? ஏன், என்னாச்சு? பின்ன என்ன ப்ரோ, அவ்வளவு தூரம் சொல்லியும் அபிகிட்ட இன்னும் விலகியே தான் இருக்கீங்க போல. ப்ரோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. நீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ப்ரோ, இந்த
இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல எல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறதுக்கும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஊட்டி விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. என்ன ப்ரோ, நான் சொன்னது புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கீங்க? இல்ல இங்க எல்லாரும் பாக்குறாங்க. என்ன ப்ரோ, உங்க வைஃப் தானே? யாரு கேட்க போறா? ஊட்டி விடுங்க ப்ரோ. ஊட்டி விடுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, என்ன கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். சரி விடுங்க. அபி, நீங்க ஊட்டி விடுங்க. இல்ல என்ன அபி, நீங்களும் தயங்குறீங்க? இல்ல அது வந்து அவருக்கு தான் ஊட்டி விட பிடிக்கல, உங்களுக்குமா பிடிக்கல? அவர் தான் கிரௌட பார்த்து கூச்சப்படுறாரு, நீங்களுமா கூச்சப்படுறீங்க? அட சும்மா ஊட்டி விடுங்க. அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாருங்க, ஊட்டி விடுங்க. இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேரும் யாரும் பெருசா கவனிக்கல, ஒழுங்கா ஊட்டி விட்டுருங்க. இல்லன்னு வைங்க, இங்க இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு அப்ப அவங்க முன்னாடி ஊட்டி விடணும், ஓகேவா? எது வசதின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்ன கூப்பிட்டு எல்லாரும் ப்ரோ ப்ரோ இல்ல வேண்டாம், நானே ஊட்டி விடுறேன். ஊட்டுங்க சஞ்சீவ். ப்ரோ, இப்ப நீங்க சிஸ்டர் கூட்டுங்க. ஊட்டுங்க ப்ரோ, இல்லனா ப்ரோ நானே ஓகே. சிம்பிள். இதுக்கு போய் இப்படி தயங்குறீங்களே? ஏன் ப்ரோ? ஓகே ப்ரோ, அப்படியே எஸ்கேப் ஆகிறேன். பாய். சித்தி எங்க போனோம்? சுமதி, அம்மா சொல்லுங்கம்மா. முதல்ல கிச்சனுக்கு போய் எல்லாருக்கும் பாதாம் பால் ரெடி பண்ணி. சரிங்கம்மா. என்ன இந்த அபி சித்துவ தெண்டல் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணுவான்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாம சமயக்காரிய ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சித்துவ தென்றல் கூட சேர்த்து வைக்கணுமா வேண்டாமா? வேணும். ஆனா அதுக்கு ஏன் நீ அவ பின்னாடி போய்கிட்டு இருக்க? காரணமாதான். புரியலையே, என்ன காரணம்? முதல்ல சித்துக்கு தென்றல் மேல எந்த அளவுக்கு லவ் இருக்குங்கறத தென்றலுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியப்படுத்த போறேன். இப்பவும் புரியலையே, கொஞ்சம் விளக்கமா தான் சொன்னேன். சூப்பர் அபி, சூப்பர். இந்த ஐடியா செமையா இருக்கு.
கத்தாம அமைதியா நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாரு. ம்.